மகரம் ராசிக்காரர்களே, உங்கள் உழைப்பின் அமைதிக்குள் ஒரு மறைந்த அசைவு உருவாகி வருகிறது. அது வெளிப்பட்டால் வாழ்க்கையில் திடீர் சிக்கல்களை உருவாக்கும் ஆபத்து உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் அந்த அசைவையே அதிகாரத்தின் சக்தியாக மாற்றும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அமைதியாகவும் கட்டுப்பாடுடனும் மிகவும் பொறுப்புடனுடன் வாழ்பவர்கள் போல தோன்றினாலும் அவர்களின் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருப்பது ஒரு சாதாரண ஆசையல்ல. வாழ்க்கையில் எதையாவது நிரூபிக்க வேண்டும் என்ற பேராசை, உயரத்தில் நிற்க வேண்டும் என்ற மறைமுக தீவிரம், மற்றவர்கள் சாதிக்காததை சாதிக்க வேண்டும் என்ற மௌன வெடிப்பு. இவர்களின் வாழ்க்கை மெதுவாக நகர்வது போல தெரிந்தாலும் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் கணக்கிட்டதாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் எதையும் உடனே வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் மனதில் பல அடுக்குகள் இருக்கும். ஒருவர் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள பல ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆனால் ஒருமுறை இவர்களின் உண்மையான மனதை பார்த்துவிட்டால் அந்த மனிதரை மறக்கவே முடியாது. ஏனென்றால் இவர்களின் உணர்ச்சிகள் ஆழமானவை, பாசம் உண்மையானவை, நம்பிக்கை உடைக்க முடியாதது. இவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பிவிட்டால் அந்த உறவை உயிரோடு காப்பாற்றுவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொண்டு முன்னேறக்கூடிய மனவலிமை கொண்டவர்கள். பலர் தோல்வியில் உடைந்து போகும் நேரத்தில் கூட இவர்கள் அமைதியாக மீண்டும் எழுந்து நிற்பார்கள். இவர்களின் வாழ்க்கையில் ஆரம்ப காலம் சோதனைகளால் நிரம்பியிருக்கலாம். சிறு வயதிலிருந்தே பொறுப்புகள், குடும்பச் சுமைகள், பொருளாதார பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் போன்றவை சந்திக்க நேரிடலாம். ஆனால் அதுவே இவர்களை மிகவும் வலிமையானவர்களாக மாற்றும். வாழ்க்கை என்னை சோதிக்கட்டும், நான் உடைய மாட்டேன் என்ற மனநிலையுடன் வாழ்பவர்கள் மகரம் ராசிக்காரர்கள். இவர்கள் அழுவதையும் கூட தனியாகத்தான் செய்வார்கள். உலகம் முன்னால் தங்களின் பலவீனத்தை காட்ட விரும்ப மாட்டார்கள். அதனால் பலர் இவர்களை குளிர்ச்சியானவர்களாக நினைத்தாலும் உண்மையில் இவர்களின் மனம் மிகவும் மென்மையானது. காதல் வாழ்க்கையில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் தீவிரமானவர்கள். அவர்கள் காதலிக்க ஆரம்பித்தால் அது வெறும் வீர்ப்பு அல்ல, முழு வாழ்க்கையும் அந்த ஒருவருடன் இணைக்க வேண்டும் என்ற எண்ணமாக மாறிவிடும். ஆனால் அவர்களை காதலை வெளிப்படுத்தும் ஒருமுறை மிகவும் அமைதியானது. நான் உன்னை காதலிக்கிறேன் என்று தினமும் சொல்லாமல் இருந்தாலும் அந்த மனிதருக்காக இரவு பகலாக உழைத்து வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முயற்சிப்பார்கள். இவர்களின் காதல் வார்த்தைகளில் இல்லை, செயல்களில் இருக்கும். ஆனால் இவர்களின் பெரிய குறை என்னவென்றால் உணர்ச்சிகளை உள்ளுக்குள் அடக்கி வைத்துக் கொள்வது. இதனால் சில நேரங்களில் இவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் உறவுகளில் தூரம் உருவாகலாம். இருந்தாலும் உண்மையாக இவர்களை புரிந்து கொண்டு அருகில் நிற்பவர்களுக்கு மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையே ஆகிவிடுவார்கள். பண விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகள். வீண் செலவுகளை விரும்ப மாட்டார்கள். எதிர்காலத்தை பற்றி எப்போதும் யோசிப்பார்கள். இன்று சம்பாதித்ததை நாளைக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். இதனால் இவர்கள் மெதுவாக இருந்தாலும் உறுதியான செல்வத்தை உருவாக்குவார்கள். தொழிலில் மிகப்பெரிய உயரங்களை அடையும் திறன் இவர்களிடம் உள்ளது. அரசாங்க வேலை, நிர்வாகம், வியாபாரம், கட்டுமானம், நிலம் சம்பந்தமான தொழில், கணக்கு பணி, சட்டம், அரசியல், மேலாண்மை போன்ற துறைகளில் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கலாம். இவர்கள் ஒருமுறை இலக்கை நிர்ணயித்துவிட்டால் அதை அடையும் வரை ஓய மாட்டார்கள். பலர் தூங்கும் நேரத்தில் கூட மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் எதிர்காலத்தை கட்டி கொண்டிருப்பார்கள். நட்பு விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் தேர்வு செய்பவர்கள். எல்லோருடனும் பழகினாலும் எல்லோரையும் மனதில் இடம் கொடுக்க மாட்டார்கள். இவர்களிடம் உண்மையான நண்பர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். ஆனால் அந்த சிலருக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். இவர்களுக்கு போலித்தனம் பிடிக்காது. நேர்மையாக பேசுபவர்களை மிகவும் விரும்புவார்கள். யாராவது தங்களை ஏமாற்றிவிட்டால் அந்த மனிதரை மீண்டும் மனதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வெளியில் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள் அந்த நம்பிக்கை முற்றிலும் உடைந்து போயிருக்கும். அதனால் மகரம் ராசிக்காரர்களின் நம்பிக்கையை இழப்பது மிகவும் பெரிய இழப்பு என்று கூட சொல்லலாம். மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் பொறுமை. அவர்கள் அவசர முடிவுகள் எடுக்க மாட்டார்கள். பலர் உணர்ச்சிகள் முடிவெடுக்கும் இடத்தில் இவர்கள் அமைதியாக யோசித்து சரியான பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். அதனால் வாழ்க்கையில் தாமதமாக வெற்றி வந்தாலும் அந்த வெற்றி நிலையானதாக இருக்கும். ஆனால் இவர்களின் ஒரு மறைமுக பலவீனம் அதிகமாக யோசிப்பது. சில நேரங்களில் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுவதால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். எல்லாவற்றையும் நான் தனியாக சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை உள்ளுக்குள் சோர்வடைய செய்யும். அதனால் சில நேரங்களில் இவர்களும் ஓய்வெடுத்து மனதை இலகுவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மிகவும் ஆழமாக நம்புவார்கள். நான் இன்று கஷ்டப்படுகிறேன் என்றால் நாளை அதற்கான பலன் மிகப்பெரியதாக இருக்கும் என்பதையே. அதனால் அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல உடனடி மகிழ்ச்சிக்காக வாழ மாட்டார்கள். பலர் இன்பத்தை தேடி ஓடும்போது மகரம் ராசிக்காரர்கள் எதிர்காலத்தின் அடித்தளத்தை அமைத்து கொண்டிருப்பார்கள். இந்த குணம் அவர்களை மிகவும் தனித்துவமானவர்களாக மாற்றுகிறது. இவர்களின் வாழ்க்கையில் வெற்றி மெதுவாக வந்தாலும் அது மிகவும் உறுதியானதாகவே இருக்கும்.
ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் வெளியில் எவ்வளவு கடினமானவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்கள். ஆனால் அந்த உணர்ச்சிகளை யாரிடமும் எளிதில் காட்ட மாட்டார்கள். பல நேரங்களில் இவர்களின் அமைதியே அவர்களின் கவசமாக மாறிவிடும். யாராவது இவர்களை காயப்படுத்தினால் உடனே சண்டை போட மாட்டார்கள், மௌனமாக விலகி விடுவார்கள். ஆனால் அந்த மௌனத்தின் பின்னால் எவ்வளவு வலி இருக்கிறது என்பதை அவர்களே மட்டுமே அறிவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் ஒருவரை மனதில் இருந்து கொண்டு நேசித்து விட்டால் அந்த உறவை சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். அந்த மனிதரின் சந்தோஷம், பாதுகாப்பு, எதிர்காலம் அனைத்தையும் பற்றி ஆழமாக யோசிப்பார்கள். அதனால் இவர்களுடன் வாழ்க்கையில் இணையும் மனிதர்கள் இந்த மனிதர் என்னை உண்மையாக கவனிக்கிறார் என்ற உணர்வை அடிக்கடி அனுபவிப்பார்கள். இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் பொதுவாக 30 வயதிற்கு பிறகு உருவாகும் என்று பல ஜோதிடர்கள் கூறுவார்கள். ஆரம்ப காலத்தில் அவர்கள் சந்தித்த துன்பங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் மெதுவாக அவர்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் படிக்கட்டுகளாக மாற்றும். குறிப்பாக பணம் சம்பந்தமான முன்னேற்றம், தொழில் உயர்வு, சமூக மரியாதை, நிலம் வாங்குதல், சொத்து சேர்த்தல் போன்ற விஷயங்களில் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் பின்னர் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு நாளில் உயர மாட்டார்கள், ஆனால் உயர ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். பலர் திடீரென கிடைக்கும் வெற்றிகள் நிலைத்து நிற்க முடியாமல் தடுமாறும் போது மகரம் ராசிக்காரர்கள் தங்களின் அனுபவத்தாலும் கட்டுப்பாட்டாலும் அந்த உயரத்தை நிரந்தரமாக மாற்றிக்கொள்வார்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது சாதாரண உறவு அல்ல. அது ஒரு பொறுப்பு, ஒரு கடமை, ஒரு பாதுகாப்பு கோட்டை. அவர்கள் குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். சில நேரங்களில் தங்களின் சொந்த ஆசைகளை கூட ஒதுக்கி வைத்து குடும்பத்தின் நலனுக்காக வாழ்வார்கள். இதனால் இவர்களின் மனதில் நிறைய சொல்லப்படாத துயரங்களும் இருக்கும். என்னை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற ஏக்கம் கூட இவர்களின் உள்ளத்தில் சில நேரங்களில் உருவாகும். ஆனால் அந்த ஏக்கத்தை வெளியில் காட்டாமல் மீண்டும் தங்களின் கடமைகள் மூழ்கி விடுவார்கள். அதனால் பல மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தனிமையை உணரக்கூடும். கூட்டத்தில் இருந்தாலும் மனதுக்குள் ஒரு வெறுமை இருப்பது போல உணர்வார்கள். ஆனால் இந்த மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய இரகசிய சக்தி என்ன தெரியுமா? அவர்கள் எவ்வளவு தடை வந்தாலும் உடைந்து போகாமல் மீண்டும் எழும் திறம். வாழ்க்கை அவர்களை மீண்டும் மீண்டும் சோதித்தாலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் இன்னும் வலிமையாக மாறுவார்கள். தோல்வி இவர்களை பயமுறுத்தாது, மாறாக அது இன்னும் அதிகமாக உழைக்க தூண்டும். அதனால் மகரம் ராசிக்காரர்கள் வயது ஆக ஆக சாதாரண மனிதர்களைப் போல சேர்ந்து போகாமல் இன்னும் அதிக அனுபவத்துடன் சக்தி வாய்ந்தவர்களாக மாறுவார்கள். பலர் இளமையில் பிரகாசித்த பின்னர் மறைந்து போகலாம். ஆனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் பின்னர் பகுதியில்தான் உண்மையான ஒளியை வெளிப்படுத்துவார்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மறைமுக ஆபத்தும் இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டு தனியாக சுமக்க முயற்சிப்பார்கள். இதனால் மன அழுத்தம், தூக்கமின்மை, அதிக சிந்தனை, உள்ளுக்குள் பதட்டம் போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். வெளியே அவர்கள் மிகவும் வலிமையானவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் அனுமதிக்காக ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அதனால் இவர்களுக்கு இயற்கை, அமைதியான இடங்கள், ஆன்மீகம், தியானம், கோவில் தரிசனம் போன்றவை மன அமைதிகளை அளிக்கும். குறிப்பாக சனி பகவானை வழிபது, ஏழைகளுக்கு உதவுவது, பொறுமையுடன் செயல்படுவது போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மறக்க மாட்டார்கள். தங்களை நம்பியவர்களையும் தங்களை துரோகம் செய்தவர்களையும் ஒருவர் இவர்களுக்கு நன்மை செய்தால் ஆண்டுகள் கடந்தாலும் அந்த நன்றியை நினைவில் வைத்திருப்பார்கள். அதே நேரத்தில் யாராவது அவர்களை அவமதித்தாலோ நம்பிக்கையை உடைத்தாலோ வெளியில் எதுவும் செய்தாமல் அமைதியாக விலகி விடுவார்கள். ஆனால் அதன் பிறகு அந்த மனிதருக்கு மீண்டும் பழைய இடம் இவர்களின் மனதில் கிடைப்பது மிகவும் அரிது. அதனால் மகரம் ராசிக்காரர்களின் நம்பிக்கையை பெறுவது கடினம், ஆனால் இதை இழப்பது மிகவும் எளிது. அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் விதி மிகவும் வித்தியாசமாக செயல்படும். பலருக்கு இளமையில் கிடைக்கும் சந்தோஷங்கள், வாய்ப்புகள், ஆதரவு போன்றவை இவர்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம். ஆனால் அந்த தாமதம் வீணாகாது. ஏனென்றால் வாழ்க்கை இவர்களை சாதாரண மனிதர்களாக அல்ல, பெரிய பொறுப்புகளை சுமக்கக்கூடியவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும். இவர்கள் சிறிய வயதிலிருந்தே வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் காலத்தில் கூட மகரம் ராசிக்காரர்கள் குடும்ப நிலை, பணநிலை, எதிர்காலம் போன்ற விஷயங்களை மனதில் சுமந்து கொண்டிருப்பார்கள். இதனால் இவர்களின் மனம் மிகவும் விரைவாக முதிர்ச்சி அடைந்துவிடும். சில நேரங்களில் இவர்களை பார்த்தால் வயது காட்டிலும் அனுபவம் அதிகமாக இருக்கும் மனிதர்களைப் போல தோன்றுவார்கள். அதே போல மகரம் ராசிக்காரர்கள் எப்போதும் தங்களின் மதிப்பை நிரூபிக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த தீவிரத்துடன் வாழ்பவர்கள். யாராவது இவர்களை குறைத்து மதித்தால் அந்த வார்த்தையை வாழ்க்கை முழுவதும் நினைவில் வைத்து கொண்டு ஒரு நாள் தங்களின் வெற்றியால் பதில் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் இவர்கள் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். நான் இன்னும் உயர வேண்டும், இன்னும் பெரிய நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை ஓய்வில்லாமல் உழைக்க வைக்கும். பல நேரங்களில் இவர்களின் வெற்றி பெரும் அதிர்ஷ்டத்தால் வராது. அது எண்ணற்ற இரவுகளின் உழைப்பாலும் பொறுமையாலும் அமைதியாக தாங்கிய கஷ்டங்களாலும் உருவாகும்.
இவர்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் கட்டுப்பாடு. மகரம் ராசிக்காரர்கள் தங்களின் உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் கூட கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள். இதனால் சிலர் இவர்களை குளிர்ச்சியானவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் இவர்கள் எல்லாவற்றையும் ஆழமாக உணர்பவர்கள். அவர்கள் மனதில் யாராவது இடம் பிடித்துவிட்டால் அந்த மனதிற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதம் மிகவும் அமைதியானதாக இருக்கும். சில நேரங்களில் அவர்களின் பாசம் கடுமையான அறிவுரைகளாக வெளிப்படும். நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற அக்கறை காரணமாகவே அவர்கள் சில நேரங்களில் கடினமாக பேசக்கூடும். மகரம் ராசிக்காரர்கள் தனிமையில் இருக்கும் போது தான் தங்களின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்துவார்கள். வெளியில் அவர்கள் மிகவும் கட்டுப்பாட்டுடனும் உறுதியுடனும் இருப்பார்கள். ஆனால் தனியாக இருக்கும் நேரங்களில் பழைய நினைவுகள், தோல்விகள், செல்ல முடியாத காயங்கள் அனைத்தையும் நினைத்து அமைதியாக சிந்திப்பார்கள். இவர்களின் மனதில் மறைந்திருக்கும் வலியை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாது. பல மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வை அனுபவிப்பார்கள். ஆனாலும் அவர்கள் யாரிடமும் புலம்ப மாட்டார்கள். தங்களின் காயங்களை தாங்களே சிகிச்சை செய்து கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பார்கள். இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணமும் மரியாதையும் மிகவும் முக்கியமானவை. ஆனால் அவர்கள் வெறும் பணத்திற்காக மட்டுமே வாழ்பவர்கள் அல்ல. அவர்கள் உருவாக்க விரும்புவது ஒரு நிலையான வாழ்க்கை, பாதுகாப்பான குடும்பம், தங்களை பார்த்து பெருமைப்படும் ஒரு சமூக மரியாதை. அதனால் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் எதிர்காலத்தை மனதில் வைத்து இருக்கும். வீண் ஆடம்பரம், தேவையற்ற செலவு, பொய்யான புகழ் போன்றவற்றில் அதிக ஈர்ப்பு இருக்காது. ஆனால் ஒரு விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை வந்துவிட்டால் அதற்கான பெரிய அளவில் முதலீடு செய்யவும் தயங்க மாட்டார்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத துரோகங்கள் வரக்கூடும். குறிப்பாக நெருக்கமானவர்களிருந்து வரும் ஏமாற்றங்கள் இவர்களின் மனதை மிகவும் ஆழமாக காயப்படுத்தும். ஆனால் அந்த காயங்களே இவர்களை இன்னும் புத்திசாலிகளாக மாற்றும். ஒருமுறை ஏமாந்த பிறகு அவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். இதனால் வயது ஆக ஆக இவர்களின் நண்பர்கள் வட்டம் மிகவும் குறைந்துவிடும். ஆனால் மீதமிருக்கும் அந்த சில உறவுகள் மிகவும் உண்மையானவையாகவே இருக்கும். அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் எப்போதும் ஒரு மறைக்கப்பட்ட கனவுகள் இருக்கும். ஒரு நாள் நான் எல்லோருக்கும் முன்னால் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற கனவு. இந்த எண்ணம் இவர்களை சாதாரண வாழ்க்கையில் திருப்தி அடைய விடாது. அவர்கள் எவ்வளவு சாதித்திருந்தாலும் மனதின் ஆழத்தில் இன்னும் ஒரு உயரம் அடைந்து கொண்டே இருக்கும். அதனால் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் வளர்ச்சியை நோக்கிய பயணமாகவே இருக்கும். அவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் கூட மகரம் ராசிக்காரர்கள் அடுத்த கட்டத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார்கள். இந்த இடையூறாத முயற்சிதான் அவர்களை வாழ்க்கையின் இறுதியில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாற்றுகிறது. இவர்களின் மனநிலை மிகவும் ஆழமானது. வெளியில் அமைதியாக இருப்பதால் பலர் இவர்களை உணர்ச்சியற்றவர்கள் என்று தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமாக காதலிப்பவர்கள், ஆழமாக காயப்படுபவர்கள், ஆழமாக நினைவில் வைத்துக் கொள்பவர்கள். ஒருவர் இவர்களுக்கு கொடுத்த சிறிய அன்பையும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார்கள். அதே போல ஒருவர் செய்த சிறிய துரோகமும் அவர்களின் மனதில் ஆழமாக காயமாக பதிந்துவிடும். இதனால் சில நேரங்களில் பழைய நினைவுகளை மறக்க முடியாமல் மனதுக்கு துன்பப்படுவார்கள். ஆனால் அந்த துன்பத்தை வெளியில் காட்டாமல் நான் நன்றாக இருக்கிறேன் என்ற முகமுடிவுடன் வாழ்ந்து விடுவார்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கடவுள் ஒரு விசித்திரமான பாதையை அமைத்திருப்பார் என்று பலர் நம்புவார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் ஒரு பெரிய சோதனை இருக்கும். மற்றவர்கள் எளிதாக பெறும் விஷயங்களை கூட மகரம் ராசிக்காரர்கள் கடினமாக உழைத்து தான் பெற வேண்டியிருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்கள் வீண் போகாது. வாழ்க்கை இவர்களுக்கு தாமதமாக கொடுத்தாலும் கொடுக்கும் போது மிகப்பெரிய அளவில் கொடுக்கும். அதனால்தான் பல மகரம் ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் சாதாரண மனிதர்களாக தோன்றினாலும் வயது செல்ல செல்ல சமூகத்தில் மிகப்பெரிய மரியாதைகளையும் செல்வாக்கும் பெறுவார்கள். இவர்களுக்கு நேரம் மிகவும் முக்கியமானது. வீண் பேச்சு, பயனற்ற உறவுகள், காரணமில்லாத சண்டைகள் போன்றவற்றில் அதிக நேரத்தை செலவிட விரும்ப மாட்டார்கள். அவர்கள் யாருடன் பழக வேண்டும், யாரிடம் தூரம் இருக்க வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக தீர்மானிப்பார்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கையில் நண்பர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் தரமான மனிதர்கள் மட்டுமே இருப்பார்கள். மகரம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் மனம் உடைந்துவிட்டால் மீண்டும் பழையபடி திரும்புவது மிகவும் கடினம். அவர்கள் மன்னித்தாலும் முன்பிருந்த நம்பிக்கையை திரும்ப கொடுக்க மாட்டார்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மறைமுக பயமும் இருக்கும். நான் தோல்வியடைந்தால் என்ன ஆகும் என்ற பயம். இந்த பயமே அவர்களை இன்னும் அதிகமாக உழைக்க வைக்கும். அவர்கள் வெற்றிகளை வெறும் ஆசையாக மட்டும் பார்க்க மாட்டார்கள். அது ஒரு பாதுகாப்பு, ஒரு மரியாதை, ஒரு நிறுவனம் என்று நினைப்பார்கள். அதனால்தான் அவர்கள் எதையும் பாதையிலேயே விட்டுவிட மாட்டார்கள். சில நேரங்களில் உடல் சோர்ந்தாலும் மனம் களைத்தாலும் அவர்கள் எடுத்த பாதையை முடிக்கும் வரை நிற்க மாட்டார்கள். இந்த பிடிவாத குணம்தான் அவர்களை மிகப்பெரிய பலமும் சில நேரங்களில் மிகப்பெரிய சுமையாகவும் மாற்றும். குடும்ப உறவுகளில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பானவர்கள். அவர்கள் வெளியில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். பெற்றோர், துணைவர், குழந்தைகள் ஆகியோருக்காக அவர்கள் பல தியாகங்களை அமைதியாக செய்வார்கள். ஆனால் அந்த தியாகங்களை பற்றி பெருமையாக பேச மாட்டார்கள். நான் செய்ய வேண்டியது செய்தேன் என்ற மனநிலையுடன் இருப்பார்கள். அதனால் பல நேரங்களில் இவர்களின் மதிப்புகள் அவர்கள் இல்லாத பிறகுதான் சிலருக்கு புரியும்.
மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வயது ஆக ஆக ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். இளமையில் கோபம், மன அழுத்தம், நிரூபிக்க வேண்டும் என்ற அவசரம் அதிகமாக இருந்தாலும் அனுபவங்கள் அவர்களை மெதுவாக மிகவும் ஆழமான சிந்தனையாளர் ஆக்கிவிடும். பின்னர் அவர்கள் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். உண்மையான வெற்றி என்பது மன அமைதியுடன் வாழ்வது என்ற உணர்வு உருவாகும். அந்த நிலையை அடைந்த பிறகு மகரம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் அளவுக்கு புத்திசாலிகளாகவும் அனுபவமிக்கவர்களாகவும் மாறுவார்கள். அவர்களின் வாழ்க்கை இறுதியில் ஒரு சாதாரண மனிதனின் பயணம் அல்ல, சோதனைகளில் செதுக்கப்பட்ட ஒரு மலைப்பாடையின் கதை போலவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் ஆழமான ஒரு உண்மை இருக்கிறது. அவர்கள் வெளியில் காட்டும் அமைதியின் பின்னால் எண்ணற்ற சொல்லப்படாத கதைகள் புதைந்து கிடக்கும். அவர்கள் சந்தித்த அவமானங்கள், யாருக்கும் தெரியாமல் சிந்தித்த கண்ணீர்கள், இரவு முழுவதும் தூங்காமல் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்ட தருணங்கள், நம்பியவர்கள் விலகி சென்ற வேதனைகள், இவை அனைத்தையும் அவர்கள் மனதின் இருண்ட மூலைகளில் பூட்டி வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த வழிகள் அவர்களை பலவீனமாக மாற்றாது, மாறாக இரும்பு போல உறுதியானவர்களாக மாற்றிவிடும். அதனால்தான் மகரம் ராசிக்காரர்களை வாழ்க்கை எவ்வளவு அடித்தாலும் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். நான் உடைய மாட்டேன் என்ற மௌன சபதம் அவர்களின் உள்ளத்தில் எப்போதுமே எரிந்து கொண்டிருக்கும். இவர்களின் வாழ்க்கையில் பெரும்பாலும் 2 முகங்கள் இருக்கும் என்று உலகம் பார்க்கும் முகம் அமைதி, கட்டுப்பாடு, பொறுப்பு, கடின உழைப்பு. மற்றொன்று யாருக்கும் தெரியாத முகம், அதிகமாக காதலிக்கும் மனம், ஆழமாக காயப்படுகிற உணர்ச்சி, அமைதிக்காக இயங்கும் குழந்தை மனசு. மகரம் ராசிக்காரர்கள் எளிதில் யாரிடமும் மனதை திறந்து பேச மாட்டார்கள். அதனால் பல நேரங்களில் அவர்கள் தனிமையை மிகவும் ஆழமாக அனுபவிப்பார்கள். கூட்டத்தில் இருந்தாலும் கூட என்னை முழுமையாக யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற வெறுமை அவர்களை உள்ளுக்குள் துரத்தி கொண்டிருக்கும். ஆனால் அதையே அவர்கள் சக்தியாக மாற்றிக்கொள்வார்கள். அந்த தனிமை அவர்களை சிந்திக்க வைக்கும். அந்த சிந்தனை அவர்களை மற்றவர்களை விட மிகவும் புத்திசாலிகளாக மாற்றும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் வெற்றி சாதாரண வெற்றி அல்ல, அது மிகவும் தாமதமாக கிடைக்கும் ஒரு ராஜயோகம் போல இருக்கும். ஆரம்பத்தில் இவர்களை யாரும் பெரிதாக கவனிக்காமல் இருக்கலாம், சிலர் இகழ்ச்சியாக பேசலாம். ஆனால் காலம் மாறும்போது அதே மனிதர்கள் இவர்களின் வெற்றியை பார்த்து வியக்க நேரிடும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் மெதுவாக உயர்ந்தாலும் அவர்கள் அடையும் உயரம் மிகவும் நிலையானதாக இருக்கும். அவர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டுவது போல வாழ்க்கையை கட்டுவார்கள். அடித்தளத்தை மிகவும் உறுதியாக அமைத்து கொண்டு அதனால் ஒருமுறை அவர்கள் உயர்ந்துவிட்டால் அவர்களை கீழே இழுப்பது மிகவும் கடினமாகிவிடும். இந்த ராசிக்காரர்களின் கண்களில் எப்போதும் ஒரு தீவிரம் இருக்கும். அவர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு இலக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். நான் இன்னும் பெரிய மனிதராக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை ஓய்வில்லாமல் உழைக்க வைக்கும். பல நேரங்களில் அவர்கள் தங்களின் உடல் நலத்தையும் மறந்து உழைப்பார்கள். அதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணம், பதவி, மரியாதை ஆகியவற்றை அடைந்தாலும் மன அமைதியை தேடி அலைவதும் உண்மை. அவர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் உணர்வார்கள், வெற்றி மற்றும் போதாது, உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று. அந்த உணர்வு வந்த பிறகு அவர்கள் ஆன்மீகம், தியானம், கோவில் தரிசனம், அமைதியான வாழ்க்கை ஆகியவற்றின் மீது ஈர்க்கப்படுவார்கள். மகரம் ராசிக்காரர்களின் விதியில் ஒரு மறைமுக சோதனை இருக்கும். அவர்கள் மிகவும் நேசிக்கும் மனிதர்களாலே சில நேரங்களில் அதிகமாக காயப்படுத்தப்படலாம். இதனால் அவர்கள் வயது ஆக யாரையும் எளிதில் நம்பாதவர்களாக மாறலாம். ஆனால் ஒருவரை உண்மையாக நம்பிவிட்டால் அந்த மனிதருக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள். இவர்களின் அன்பு வெளிப்படையாக இருக்காது, ஆனால் மிகவும் ஆழமாக இருக்கும். அவர்கள் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லாமல் கூட அந்த மனிதரின் வாழ்க்கையை பாதுகாப்பாக வைத்திருக்க இரவு பகலாக உழைப்பார்கள். அதனால் மகரம் ராசிக்காரர்களின் அன்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூட சொல்லலாம். மகரம் ராசிக்காரர்கள் வயது ஆக ஆக ஒரு விசித்திரமான மாற்றத்தை அனுபவிப்பார்கள். இளமையில் இருந்த கோபம், அவசரம், மன அழுத்தம் போன்றவை மெதுவாக குறைந்து அதற்கு பதிலாக ஒரு ஆழமான அமைதி உருவாகும். அவர்கள் வாழ்க்கையை பற்றி மிகவும் முதிர்ச்சியான பார்வையை பெறுவார்கள். பிறகு அவர்கள் வெறும் தங்களுக்காக மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்காக வழிகாட்டியாகவும் மாறுவார்கள். பலர் வாழ்க்கையில் தடுமாறும் போது மகரம் ராசிக்காரர்களின் அனுபவம் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கும். அவர்கள் சொல்வது வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த உண்மைகள். இதனால் அவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதரின் பயணம் அல்ல, கஷ்டங்களால் செதுக்கப்பட்டு பொறுமையால் உயர்த்தப்பட்டு காலத்தால் மகத்துவம் பெற்ற ஒரு மௌன காவியம். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் பெரும்பாலும் அமைதியாக நடக்கும். அவர்கள் திடீரென உலகம் முழுக்க பிரபலமாக மாறுபவர்கள் அல்ல, ஆனால் ஒரு நாள் அனைவரும் திரும்பி பார்க்க வேண்டிய நிலையை அமைதியாக உருவாக்கி விடுவார்கள். இவர்களின் வெற்றியின் பின்னால் சத்தம் இருக்காது, ஆனால் அளவிட முடியாத உழைப்புகள் இருக்கும். பலர் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கும் நேரங்களில் கூட மகரம் ராசிக்காரர்கள் தனியாக அமர்ந்து தங்களின் அடுத்த கட்டத்தை திட்டமிட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை என்பது வெறும் நாட்களை கடப்பது அல்ல, ஒவ்வொரு நாளையும்
எதிர்காலத்தின் அடித்தளமாக மாற்றுவது. அதனால்தான் இவர்களின் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் அது மிகவும் ஆழமானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும். இவர்களின் மனதில் எப்போதும் ஒரு மறைமுக பொறுப்பு உணர்வு இருக்கும். என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணம் இவர்களை அதிகமாக சுமைகளை ஏற்க வைக்கும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் முதலில் முன்னே வந்து நிற்பவர்கள் இவர்கள்தான். நண்பர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அமைதியாக உதவி செய்துவிட்டு பின்னால் விலகி நிற்பவர்களும் இவர்கள்தான். ஆனால் ஒரு வேதனை என்னவென்றால் அவர்கள் எல்லோருக்காக நிற்பவர்கள். ஆனால் அவர்கள் மனம் உடையும் போது அருகில் நிற்பவர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். இதனால் சில நேரங்களில் மகரம் ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் கடுமையான தனிமையை உணரலாம். அந்த தனிமை அவர்களை இன்னும் அமைதியாகவும் இன்னும் ஆழமாகவும் மாற்றும். இதனால்தான் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஆரம்பத்தில் பார்த்து மதிப்பிட முடியாது. அவர்கள் வாழ்க்கையின் பின்னர் பகுதியில்தான் உண்மையான உயரத்தை தொடுவார்கள். சரி, நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.